இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நம்ம ஒரு ஆவரேஜ் சேலரி இல்லைனா வந்து மினிமம் சேலரி இல்லைனா பேசிக் சேலரின்ற ஒரு 15,000 ஏர்ன் பண்ணுற ஒரு பர்சன் இல்லைனா வந்து ஒரு 30,000 ஏர்ன் பண்ணுற பர்சனால் 30,000 மினிமம் இல்லைங்க, நீங்கள் அப்படிலாம் சொல்லாது. ரைட், ஓகே, பட் ஓகே, லெட்ஸ் சே 30,000 ஒரு 20,000 ஏர்ன் பண்ணுறது என்ன மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு ஃபேமிலியை. பட் மேனேஜ் பண்ணுற இந்த டைமில் லக்ஸுரிக்கு ஆக்சஸ் இருக்குமா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஃபோன் வாங்கணும் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கிடையாது. அதாவது 20,000 சம்பளம் வாங்குறப்ப அவன் வந்து ஃபுட்டை பற்றி யோசிப்பானா, ரெண்ட்டை பற்றி யோசிப்பானா, இல்லை அதுக்கு பதில் ஐஃபோன் வாங்கலான்னு யோசிப்பானா? மாட்டான். ஆப்வியஸாக பேசிக் எசென்ஷியல்ஸ் என்னென்ன எசென்ஷியல்ஸ் மட்டும்தான். பட் இதுவே கேனடாவில் சேம் அதே பேசிக் பே இல்லைனா மினிமம் வேஜ் வாங்குற ஒருத்தனுக்கு லக்ஸுரிக்கு ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தான் ஐஃபோனுக்கு $1,00,000, ஆனால் கேனடாவில் வந்து அது ஜஸ்ட் ஒரு $1,000 சில்லற தான். ஸோ அதுவுமே அவங்க வந்து அப்ஃப்ரண்ட் பே பண்ண போகிறது இல்லைனா இன்னும் ஸ்ட்ரெச் பே பண்ண போகிறது இல்லை. எவ்ரி மந்த் ஒரு $50 $80 அந்த மாதிரி தான் பே பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே என்னென்னா நீங்கள் கம்மியாகவே ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு லக்ஸுரிக்கு ஆக்சஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் ஒரு 4 months 5 months டாட் சார்ஜர் வாங்குறாங்க, ஃபார்ட் மஸ்டாங் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் இருக்க ஒரு பர்சன் 30,000 ஏர்ன் பண்ணுறவங்களால ஒரு BMW வாங்க முடியுமா? சான்ஸே கிடையாது.